சபவத்துமீனி, இன்று எங்களது நாட்டிலே எப்பொழுதுமே பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக தலைவர்களே நாங்கள் நெருக்கடிக்கு உள்ளாகும் போதெல்லாம் எங்களுக்கு உதவக்கூடிய நாடு, ஒரே நாடு, அயல் நாடு இந்தியா தான். அது இந்தியாவோட ஜனநாயக திருவிழா நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே ஏறக்குறைய 1, 2, 3, 4 மாநிலங்களிலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதிலே முக்கியமாக தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு என்பது இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களான எங்களது, இலங்கை பிரஜையான எங்களது தந்தையர் நாடு. அந்த நாட்டில் இப்பொழுது நடந்த ஜனநாயக திருவிழாவிலே இன்று ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களது கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றியிட்டிருக்கிறது. அதுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் தமிழ் போக்குவரத்து கூட்டணி, அதே வேளையிலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்களின் பிரதான கட்சி என்ற முறையிலே நான் தலைவனிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் இங்கே தம்பி திகாம்பரம் இருக்கிறார், தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அது முக்கியமானது, அது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அதே வேளையிலே மறுபுறத்திலே அது மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையிலே இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்கள் தொடர்பாக ஒரு துயரமான சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 22 ஏப்ரல் மாதம் ரத்னபுரி மாவட்டம் காவத்தை பகுதியிலே நீலகாவம் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தொழிலாளர்கள் மீது காட்டு முன்னாடித்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது நடத்தியவர்கள் யார் என்றால் அந்த காவத்தை பிளான்டேஷன், காவத்தை பெருந்தோட்ட நிறுவனத்தின் சார்ந்த பாதுகாப்பு படை என்ற முறையிலே இருக்கக்கூடிய படை, அந்த படையை அந்த நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறது. இராணுவத்திலிருந்து போலீஸிலிருந்து விலகி வந்தவர்கள், ஓடி வந்தவர்கள் எல்லோரும் சேர்த்துக்கொண்டு அவர்கள் இப்பொழுது அந்த படையை நடத்துகிறார்கள். அது சம்பந்தமாக அந்த நிறுவனத்தின் CEO ஆஃப் தி காவத்தை பிளான்டேஷன்ஸ் மிஸ்டர் பினேஷ் பனவேலுடன் நான் தொலைபேசியில் உரையாடினேன். ஒரு கடுமையாக அவரிடம் எடுத்து கூறியிருக்கிறேன். அவர் என்ன காரணம் சொல்கிறார் என்றால், அப்படியார் பாதுகாப்பு படை தேவைப்படுகிறது என்னவென்றால், அங்கே பகுதியிலே சட்டவிரோத முறையிலே அங்கே அந்த மானியக்கால அகழ்வு வேலை நடக்கிறது. அதை தடுப்பதற்காக நாங்கள் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறோம் சொல்கிறார். பரவாயில்லை, செய்து போட்டு போங்கள், பரவாயில்லை. அது மட்டுமல்ல, கள்ளச்சாராய கசிப்பு பாவனை இருக்கலாம் அங்கே, அதை தடுத்து நிறுத்துங்கள், பரவாயில்லை. தடுத்து நிறுத்தி அவற்றையெல்லாம் போலீஸிடம் ஒப்படையுங்கள், பரவாயில்லை. ஏனென்றால் அந்த பெருந்தோட்ட பகுதிகள் என்பது இலங்கையின் பகுதிகள், அங்கே வாழும் மக்கள் மலையக மக்கள் இலங்கை பிரஜைகள். ஆகவே இலங்கை போலீஸ் என்பது நாடு முழுக்க எல்லோருக்கும் பொதுவான போலீஸ். அது இப்பொழுது கூட சற்று முன்னர் நான் விஜயபால எங்களது போலீஸ் துறை அமைச்சருக்கு எடுத்து கூறினேன், தெளிவாக தனிப்பட்ட முறையில் கூறினேன். தயவு செய்து உங்கள் போலீஸ் நிறுவனங்களுக்கு, போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லுங்கள், அவர்கள் பணிப்புரை விடுத்து அந்த பெருந்தோட்ட மக்களையும் இலங்கை மக்களாக கருதும்படி சொல்லுங்கள். ஆகவே அந்த காட்டுமிராண்டித்தனமான அந்த தாக்குதல் சம்பந்தமாக காரணமாக எங்களது மக்கள்